அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக. ஏன்னா கோடி கோடியாக சம்பாதித்தவர் இன்று தினம் வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் என்று சந்திக்க வேண்டும். மக்களுக்காக வராரா, சந்திக்கிறாரா? மக்கள் இப்ப என்ன சொல்ல போனா இவரால் கிட்டத்தட்ட 41 உயிர்கள் பலியிடப்பட்டது. அதை திட்டமிட்டே செய்கின்றார்கள். இதுதான் குற்றச்சாட்டு. திட்டமிட்டே அவர்கள் செய்கின்றார்கள். கும்பல் வர வேண்டும், கும்பல் கூட வேண்டும். எப்படி சினிமா ஷூட்டிங் இப்ப எப்படி செய்கின்றார்கள், எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது அவங்களுக்கு தெரிந்த கலை. அவர்கள் தெரிந்த கலை. எப்படி எப்படி எங்கெங்க அரேஞ்ச் பண்ணணும், யாரா எங்கெங்க இருக்கணும், எப்படி வரணும். ஒரு முதலமைச்சர் அமைச்சர் யாரும் எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் அவர்கள் கார் ஒரு 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 1/2 கிலோமீட்டர் வரும். அதுக்கு அந்தாண்ட வந்து கூடவே அழைச்சி வர மாட்டாங்க. இப்போ கடலூர்ல கிளம்புறாருன்னா முதலுக்கு வராருன்னா எங்க தலைவர் வராருன்னா அது கடலூர்ல இருந்து கடலூர் தாண்ட வரைக்கும் அந்த கூடவே எங்க தொண்டர்கள் யார் எந்த கட்சி தொண்டர்களும் எந்த கட்சி தலைவர்களுக்கும் பின்னாலேயே வர மாட்டாங்க. ஒரு செட்டிங், இது ஒரு செட்டிங் பண்ண போல இந்த நிகழ்வு இருக்கிறது. இதுக்கு சிபிஐ அறிவிக்கிறார்கள். இந்த காவல்துறை செஞ்சா போனா சிபிஐ வச்சு வேணும் என்று கேட்டுக்கிறார்கள். ஆக நடவடிக்கை எடுப்பார்கள். ஆக இது சம்பந்தம். அதனால வந்து அவங்க சொல்றாங்க, நீங்க கொரோனா காலத்துல யார் வந்து உங்களுக்கு உதவினார்கள்? கொரோனா காலத்துல 2 ஆண்டு காலம் கொரோனாவால் தமிழ்நாடு முடக்கப்பட்டு இந்தியாவில் மக்கள் வெளியே வரவில்லை. பத்திரிகையாளரும் சரியாக வர முடியவில்லை. அவரவர்கள் பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். அப்ப கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்கவில்லை? ஏன் அவர்ப்பா வெளியவில்லை? ஏன் அப்ப இதே நடிகர் விஜய் நடிகர் தானே, 100 பேரை அடிச்சு காப்பாற்றவர் தானே. ஏன் அப்ப வந்து கொரோனா காலத்துல வந்து உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது தானே? எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அன்புமணியா இருந்தாலும் சரி, அவரு டாக்டர் தானே. 10 பேருக்கு உதவுனாரா? அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பேசுகிறாரா? நீதி முறைக்கு பேசுகின்றாங்களா? அவருக்கு நீதி முழக்கினாரா? எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தாரா? ஆனா அன்னைக்கு களத்துல வந்து திமுக தான் இருந்தான். திமுக ஒவ்வொரு ஊர்ல திமுக தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தான். அதே உணர்வு தான் நாங்கள் இப்போ வந்து ஆட்சியில் இருந்தால் ஆட்சியில் இல்லாத போது நாங்கள் பணியாற்றுறோம். ஆட்சியில் இருக்கும்போது அதே உணர்வுட திமுக அமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, எல்லாரும் பணியாற்றி கொண்டு இன்று வரை அதே போல இதுக்கு நீங்க பார்த்தீங்க. மனசாட்சி உள்ள நிருபர்கள் உங்களுக்கு தான் தெரியும்.